இது அந்த திருட்டு ராஸ்கல் பார்த்திபனோட வேலைதான். இந்த ஃபைல் விஸ்வாவோட கைக்கு போகும்னு தெரிஞ்சுதா இது இந்த ஃபைல்குள்ள வச்சிருக்கா. என்ன நினைச்சு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காம? ஒருவேளை விஸ்வா மூலமா குழப்பம் பண்ணி விஸ்வா மூலமா நந்தினியோட வாழ்க்கையை நாசம் பண்ண பாக்குறானா? இதெல்லாம் என் பிள்ளைக்கு தெரிஞ்சா நந்தினியோட வாழ்க்கை. ஐயோ ஐயோ, கூடாது, கூடவே கூடாது. இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். என்னம்மா பண்ணிட்டு இருக்க? அது நான் ஃபைல் தானே எடுத்து வைக்க சொன்னீங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன இது போட்டோ? யார் போட்டோ? எதுக்கு இது போட்டோ எரிச்சுக்கிட்டு இருக்க? யார் போட்டோ இது? உன்னதாம்மா கேக்குறேன். என்ன இது? யார் போட்டோ? எதுக்கு எரிச்சுக்கிட்டு இருக்க? அது அந்த மீனாட்சி கல்பனா இருந்தாங்கல்ல, அவங்களோட போட்டோ தான். ஃபைல் தேடும்போது கபோர்ட்ல இருந்து விழுந்துச்சு. அவங்க போட்டோ நம்ம வீட்ல எதுக்கு இருக்கணும்னு எரிச்சிட்டேன்பா. என்னம்மா பிடிக்கலன்னா கிழிச்சு போடலாம். எதுக்கு? சரி கூட்டி தள்ளு. ஃபைல் எங்க? அது அங்க வச்சிருக்கேன். வா இந்தாப்பா. ஓகே, நான் கிளம்புறேன். இரு, சாப்பிட்டுட்டு போப்பா. இல்லம்மா, ரொம்ப டைம் ஆச்சு. இதை கொடுத்துட்டு நிறைய வேலை இருக்குப்பா. வணக்கம் தம்பி. எங்க தம்பி? எங்க கூப்பிடுறீங்க? எங்க எங்க எங்க? வாங்க. ஐயே, எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? வேற என்ன விஷயத்துக்கு உங்களை தேடி வரப்போறேன் தம்பி. எல்லாம் நல்ல விஷயம் தான். பணம் தான். இது பணமா? அதான் அன்னைக்கு 25,000 ரூபாய் கொடுத்தேன் உங்களுக்கு. அன்னைக்கு எதுக்கு கொடுத்தீங்க? எதுக்குன்னா இங்க கேட்டீங்க கொடுத்தேன். அதே மாதிரி இன்னைக்கும் கேக்குறேன், கொடுங்க. என்ன தம்பி பாக்குறீங்க? யார் கேட்டாலும் 25,000 ரூபாய் கொடுத்துருவீங்களா? கொடுக்க மாட்டீங்கல்ல. ஆனா எனக்கு மட்டும் எதுக்கு கொடுத்தீங்க? நீங்க வளர்க்குற குழந்தை ஏன் பேத்திங்கிறதுனால தானே. இத பாருங்க, திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காதீங்க. நீங்க மாலத்தியோட மாமியாருங்கிறதுனால தான் அவங்க மேல உள்ள கரிசனத்துல உங்களுக்கு அன்னைக்கு நான் பணம் கொடுத்தேன். மத்தபடி நாங்க வளர்க்கறது எங்க குழந்தைய தான். இருந்துட்டு போடும் தம்பி. அது ஏன் பேத்தின்னு உறுதியாகி என் வீட்டுக்கு வந்து சேர்ற வரைக்கும் உங்க வீட்டுல உங்க குழந்தையாவே இருந்துட்டு போட்டோம். அப்படி அந்த குழந்தை உங்க வீட்டுல இருக்கன்னு அவகாசம் கொடுக்கற வரைக்கும் நீங்க எனக்கு பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்ப எனக்கு ஒரு 10,000 ரூபாய் தேவை. என்னங்க தேவையில்லாத ஒரு பொய்ய சொல்லி திரும்ப திரும்ப என்ன பிளாக்மெயில் பண்றீங்களா? தம்பி, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலையே. மிரட்டுறீங்களான்னு கேக்குறேன். நான் சாதாரணமா பேசுறது உங்களுக்கு மிரட்டுற மாதிரி தெரியுதா? நான் உங்களை மிரட்டல தம்பி. அப்படி நான் உங்களை உண்மையிலேயே மிரட்டினா
என்ன ஆகும்னு யோசனை பண்ணி பாருங்க. என்னங்க ரொம்ப பேசுறீங்க? கேட்ட பணத்தை கொடுத்துட்டா நான் எதுக்கு தம்பி பேச்ச வளர்க்க போறேன்? குடுக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க குடுக்கலன்னா என்ன, உங்க பொண்டாட்டிகிட்ட சொல்லி பணத்தை வாங்கிட்டு போயிட்டே இருக்க போறேன். வீடு பக்கத்துல தானே இருக்கு, 2 ஸ்டெப் எடுத்து வச்சா வீடு. அம்மா இருங்கம்மா. யோ, என்னம்மா உங்களோட பெரிய தலைவலியா போச்சு? என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. தியா எங்க குழந்தைதான். நீங்க உங்க குழந்தை. வேணாம், எதுவும் பேசாதீங்க. இப்ப என்ன 10,000 ரூபாய் தானே வேணும்? என்னங்க, இதுல 10,000 ரூபாய் இருக்கு பாருங்க. கிளம்பு முதல்ல. இருங்க கணக்கு பாத்துக்கிறேன். 10,000 ரூபாய்க்கு மேல 1 ரூபாய் இருந்தா கூட எனக்கு வேண்டாம். உங்க காசு எனக்கு எதுக்கு? எனக்கு 10,000 ரூபாய் போதும். கணக்கு பார்த்துட்டு மிச்சத்தை உங்ககிட்ட கொடுத்துறேன். என்னங்க, என்னத்தை எண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க? ஏதோ கஷ்டப்பட்டு உழைச்ச காசு மாதிரி. அங்க பாருங்க, மாலத்தி வந்துட்டு இருக்காங்க. கிளம்பு முதல்ல. அங்க பாருங்க. ஐயோ தம்பி, நான் என்ன பண்ணுவேன்? என் மருமகன் நான் இங்க இருக்கிறத பார்த்தா தொலைஞ்சது. இப்ப நான் என்ன பண்றது? ஐயோ தம்பி, நான் இங்க ஒளிஞ்சுக்கிறேன். நீங்க அப்படியே பேசி அவளை அனுப்பி விட்டுருங்க. சீக்கிரம் போங்க தம்பி, போங்க. ஐயோ சீக்கிரம் போங்க. சார் கிளம்பிட்டேன் சார். இன்னொரு ½ அன் ஹவர்ல அங்க இருப்பேன். தேங்க்யூ சார். டைம் ஆயிடுச்சு, இன்னும் நீங்க கிளம்பலையா? கிளம்பிட்டே இருந்தேன், அதுக்குள்ள ஒரு முக்கியமான கால் வந்துச்சு, அதான் பேசிட்டு இருந்தேன். சரி, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். நீங்க உள்ள போங்க. ஒரு நிமிஷம் சார். வர வழியில கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். இந்தாங்க விபூதி எடுத்துக்கங்க. சரி, நான் கிளம்புறேன் மாலதி. சார் அப்புறம் ஐயோ, அவன் கிளம்புனா கூட இவ விட மாட்டா போல இருக்க. என்ன விஷயம் சொல்லி தொலையண்டி. அஞ்சலி நேத்தி சொன்னாங்க லேட்டா வருவேன்னு. நீங்க வழக்கம் போல சீக்கிரம் வந்துருவீங்கல்ல? தெரியல, நான் வந்தாலும் வந்துருவேன். அப்பனா ஈவினிங் என்ன டிஃபன் வேணும்னு சொல்லுங்க, நான் செஞ்சு வச்சிடுறேன். ஈவினிங் டிஃபன்னா மாமியாருக்கு வடிச்சு கொட்ட பக்கு இல்ல, இங்க வந்து டிஃபன்னா? இல்ல, ஒண்ணு வேணாம், நான் வர வழியில ஏதாவது சாப்பிட்டுக்கிறேன். உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? என்ன சார் வீண் சிரமம்னு சொல்லிட்டீங்க? நான் உங்களை சாருன்னு கூப்பிடுறேனே தவிர நான் மனசுல உங்களை அண்ணனை தான் நினைச்சிட்டு இருக்கேன். ஒரு அண்ணனுக்கு தங்கச்சி ஈவினிங் டிஃபன் செய்யறதுல என்ன சார் சிரமம் இருக்க போகுது? நீங்க சொல்லுங்க, நான் செஞ்சு வைக்கிறேன். இவ பொழைச்சுக்குவா. நீங்களே என் தங்கச்சின்னு சொல்லிட்டீங்க. நீங்க என்ன செஞ்சாலும் எனக்கு ஓகே மாலதி. அதுக்கு இல்ல சார், என்ன வேணும்னு சொன்னா. மாலதி சாரி, டைம் ஆச்சு. அஞ்சலி உங்களை தேடிட்டு இருப்பா. ப்ளீஸ் நீங்க உள்ள போங்க. சரிங்க சார். அப்போ நீங்க ஆபீஸ்ல இருந்து கிளம்பும்போது எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா நான் அதை செஞ்சு வச்சிடுறேன். ஏய், நீ ஈவினிங் டிஃபன் செய்யலனாலும் அவன் கொடுக்குற சம்பளம் கொடுப்பாண்டி. போயண்டி. சரிங்க சார். நீங்க ஆபீஸ்ல இருந்து கிளம்பும்போது என்ன டிஃபன் சொன்னீங்கன்னா நீங்க போங்க. சரிங்க சார். இருங்க. தம்பி, நீங்க ஆபீஸ்க்கு எந்த வழியா போறீங்க? என்ன போற வழியில இறக்கி விட்டுருங்களேன். என்னம்மா, என்ன பார்த்தா உங்களுக்கு கோமாளி மாதிரி இருக்கா? மாலதி கிட்ட உங்களை மாட்டி விட்டுருப்பேன். உங்க வயசுக்கு மரியாதை கொடுத்து பேசாம விட்டேன். கிளம்புமா. சோப்பு டப்பா மாதிரி ஒரு வண்டியை வச்சுக்கிட்டு இப்படி அழட்டிக்கிறீங்களே. நான் கால் டாக்ஸிலே போய்க்கிறேன். போய் தொலைங்க. என்னங்க, சொல்ல இந்த சீட்ல இருக்கிற மருந்து எல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே பழக்கடைக்கு போய் கொஞ்சம் பழம்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. சரிம்மா. அப்புறம் வேற ஏதாவது வேணா எப்பயே சொல்லிடு. அப்புறம் சக்கரை தீர்ந்து போச்சு, எண்ணெய் இல்லை, இதுன்னு ஒண்ணு சொல்லிட்டே இருக்காத. மொத்தமா வாங்கிட்டு வந்துருவேன். எல்லாமே இருக்குங்க. முந்தா நேத்து நீங்க சம்பள பணத்தை கொண்டு வந்து கொடுத்தீங்கல்ல, ஒரு மாசத்துக்கு தேவையான மளிகை சாமான் எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு வாங்கி வச்சுட்டேங்க. அதனால இதை மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க. சரி, வாங்கிட்டு வந்துடுறேன். நந்தினி, கடைக்கு போயிட்டு வந்துடுறேம்மா. சரிப்பா. அம்மா, என் பொண்ணோட வாழ்க்கையை கேள்விக்குறியாக்குறது மட்டும் இல்லாம இப்ப எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு எங்க வீட்டு வாசப்படியை மிதிக்கிறீங்க? இன்னும் என்னெல்லாம் பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்கீங்க?
அம்மா யாரம்மா திட்டிட்டு இருக்க? யார் வந்திருக்காங்க? அம்மா அம்மா யாருமா? அந்த ராசாத்தியோட பேச்ச கேட்டுக்கிட்டு நம்ம ரேவதியோட வாழ்க்கைய ஒரு பாவி நாசம் பண்ணானே, அவன் தம்பிய கூட்டிக்கிட்டு வந்திருக்கான். அவனுங்கள தான் திட்டிக்கிட்டு இருக்கேன். இத பாருங்க, நாங்க இப்ப எங்க கோபதாபத்தை யாருக்கிட்டையும் காட்ட முடியாத சூழ்நிலையில வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கொஞ்சம் மரியாதையாவே சொல்றேன், வந்த வழியை திரும்பி போயிடுங்க. போங்கன்னு சொல்றாங்கல்ல. உங்கள மாதிரி கொலகார பாவிங்க மூச்சு காத்து கூட என் வீட்டு பக்கம் வரக்கூடாது. என் பொண்ணுக்கு நீங்க பண்ண கொடுமைக்கு இப்ப அந்த ராசாத்திய ஆண்டவன் படுத்த படுக்கையாக்கிட்டான். உங்களை மட்டும் சும்மா விட்டுட்டானே நினைக்காதீங்க. உங்களுக்கு சரியான நேரத்துல பெரிய தண்டனையா அந்த ஆண்டவன் நிச்சயமா கொடுப்பான். இன்னும் ஏன் நின்னுகிட்டு இருக்கீங்க? கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள வேண்டாம் நினைக்கிறேன். என் பொறுமையை ரொம்ப சோதிக்காதீங்க. அப்பா ஒரு நிமிஷம் இருங்கப்பா. அவங்க என்ன சொல்ல வந்தாங்களோ சொல்லிட்டு கிளம்பட்டும். என்ன நந்தினி பேசுற நீ? இந்த பாவிகளுக்கும் நம்ம வீட்டுக்கு எந்த சம்பந்தம் இல்லன்னு ஆயிடுச்சு. அப்புறம் இவங்க கிட்ட என்ன பேச்சு? போங்கடா வெளியில. ஐயோ அம்மா கொஞ்சம் பொறுமையா இருக்கியா? இப்ப விட்டோம்னா திரும்ப திரும்ப வந்து தொந்தரவு பண்ணிட்டே இருப்பாங்க. என்ன விஷயமோ சொல்லிட்டு கிளம்புங்க. அண்ணி, நாங்க பாவிங்க தான், மன்னிக்கவே முடியாத துரோகிங்க தான். மனுஷங்கன்னு சொல்லிக்கிறதுக்கு எங்களுக்கு தகுதி இல்லதான் அண்ணி. ஆனா அண்ணி, எங்களுக்கு எல்லாமே இப்பதான் புரியுது. பணத்திமிர்ல இறக்கமே இல்லாம ரேவதிக்கு எவ்வளவு பெரிய கொடுமை பண்ணிருக்கோன்னு எங்களுக்கு இப்பதான் புரியுது. மனசு வலிக்கிற அளவுக்கு உணர்ந்துட்டோம். இப்ப மனுஷனா திருந்தி வாழணும்னு ஆசைப்படுறோம். ஆனா ரேவதி மனுஷனா கூட இல்ல. அவ கால்ல இருக்கிற செருப்பா கூட மதிக்க விரும்பல. அதான் உங்களுக்காவது எங்க மேல இறக்கம் வந்துடாதான்னு உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க வந்திருக்கோம். தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. ஏய், எழுந்துரு, எழுந்துரு முதல்ல. எழுந்திருக்க புரியலையே நீ? மன்னிச்சிருங்க. என்ன எங்க நடிக்கிறீங்களா? எந்திரா, எங்களை மன்னிச்சிருங்க. எந்திரா முதல்ல. மன்னிச்சிருங்க. எந்திரிக்க புரியலையேப்பா? மன்னிச்சிருங்க. எந்திரிப்போம். எந்திரி, எந்திரா. நாங்க உங்க எல்லாருக்கும் பண்ண கொடுமைக்கு உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. ஆனா எங்களை மன்னிக்க மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. எங்க சொத்து மொத்தத்தையும் நாங்க ரேவதி பேருக்கு எழுதி கொடுத்துறோம். மாலதி அண்ணி அவங்க ஹஸ்பண்ட மன்னிச்ச மாதிரி ரேவதியும் என்ன மன்னிக்கணும். அவளுக்கு நீங்க தான் சொல்லி புரிய வைக்கணும். ரேவதியும் நீங்களும் எங்களை மன்னிச்சு ஏத்துக்கிட்டாவே உன் போதும். சொத்தை எடுத்துட்டு போய் குப்பை தொட்டில போடுற. யாருக்கடா வேணும் உன் காசும் பணமும்? பேசுறான் பேச்சு. காசு பணத்துக்கும் கால்ல விடுறதுக்கும் மன்னிப்பு கிடைக்கவே கிடைக்காது. அப்படி கிடைச்சா அது மன்னிப்பே கிடையாது. தப்பு பண்ணவன் தான் பண்ணது தப்புன்னு மனசு வருந்தி மன்னிப்பு கேட்கிற மாதிரி எல்லாத்தையும் மறந்து இவனை மன்னிச்சா என்ன அப்படிங்கிற எண்ணம் மன்னிக்கிறவன் மனசுல வரணும். இந்த நிமிஷம் வரைக்கும் எங்க யாருக்கும் அப்படி ஒரு எண்ணம் உதிக்கல. இனிமே உதிக்குமான்னு தெரியல. இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவும் இல்ல. முதல்ல கிளம்புங்க, கிளம்புங்க. அண்ணி, நீங்களாவது எங்களை புரிஞ்சுக்கங்க அண்ணி. யாருக்கும் புரிஞ்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. உங்களை மன்னிக்கணுமா தண்டிக்கணுமாங்கிறது எங்களால மட்டும் இல்ல, ரேவதியை தவிர அந்த கடவுளால கூட சொல்ல முடியாது. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. கேட்டல்ல, கிளம்பு, முதல்ல கிளம்புங்க. போங்க. நீ வாமா. அங்கிள், டேய், வா. இன்னொரு தடவை மன்னிப்பு கேட்டுட்டு இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்காத. கிளம்பு. ஒரு பக்கம் தீனா வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, இன்னொரு பக்கம் உங்க வீட்டில் குழந்தைய பார்த்துட்டு இருக்கீங்க, இன்னொரு பக்கம் உங்க ஹஸ்பண்டை காப்பாத்திட்டு இருக்கீங்க. இதுல நான் வேற என் பங்குக்கு உங்களை இங்க வாங்க அங்க வாங்கன்னு சொல்லி அலக்கழிச்சிட்டு இருக்கேன். ஏன் முரளி இப்படி எல்லாம் பேசுறீங்க? என் தங்கச்சியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தானே நீங்க இவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி அதெல்லாம் விடுங்க. பார்த்திபனை பத்தி ஏதாவது விஷயம் தெரிஞ்சுதா? இல்ல மாலதி, இது வரைக்கும் எந்த தகவலும் இல்ல. ஆனா அதுக்கு முன்னாடி விஸ்வா வீட்டுல புது குழப்பம் ஆரம்பிச்சிருக்கு. என்ன குழப்பம் முரளி? எல்லாம் விஸ்வாவோட அம்மாவோட நடவடிக்கை பத்தி தான் சொல்றேன். என்னது? நந்தினி எப்பவுமே என் கூடவே இருக்கணும்னு சொன்ன அத்தை இப்போ வலுக்கட்டாயமா எங்க வீட்டுல கொண்டு வந்து விட்டுருக்காங்களா? அதை சொல்றீங்களா? என்ன மாலதி சொல்றீங்க? வலுக்கட்டாயமா அனுப்பி வச்சிருக்காங்களா? உங்க அம்மாவோ அப்பாவோ திரும்ப திரும்ப போய் கூப்பிட்டதுனால தான் அனுப்பி வச்சிருக்காங்க. அப்படி இல்ல முரளி,
பிரசவம் வரைக்கும் நந்தினி உங்க வீட்லயே இருக்கட்டும்னு அத்தை சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்க அம்மா அப்பா போய் அவளை கூட்டிட்டு வந்து வச்சிருக்காங்க. என்ன மாலதி சொல்றீங்க? உண்மையாவா? ஆமா முரளி, அது மட்டும் இல்லாம நான் தான் நந்தினியை கூட்டிட்டு போங்கன்னு சொன்ன விஷயத்த நீங்க யார்கிட்டயும் சொல்லாதீங்கன்னு வேற சொன்னாங்க. இது நினைச்சு அம்மாவும் அப்பாவும் ஒருவேளை மறுபடியும் நந்தினிக்கும் அத்தைக்கும் மனஸ்தாபம் வந்திருக்குமோ நினைச்சு குழம்பி போயிருக்காங்க. சான்ஸே இல்ல. ஒருவேளை அவங்களுக்கு நந்தினி மேல உண்மையான மனஸ்தாபம் இருந்தா அவங்க நந்தினி பார்க்க உங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்களா? இப்பவும் சொல்றேன், நந்தினி கிட்ட வெளிப்படையான அன்போட தான் நடந்துக்கிறாங்க. ஆமா முரளி, நீங்க சொல்றது உண்மைதான். ஆனா இப்ப கூட அத்தை ஏதோ குழப்பத்துல இருக்கிற மாதிரி தான் தோணுது. ஒரு நிமிஷம், அன்னைக்கு விஸ்வா கூட இதே தான் சொல்லிட்டு இருந்தான். அவங்க எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறாங்களா? ஐயோ, யார்கிட்ட? விஸ்வா மேலயா கோவப்படுறாங்க? இல்ல இல்ல, விஸ்வா மேல இல்ல, அந்த பார்த்திபன் மேலதான் கோவப்படுறாங்களாம். எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுறாங்களாம். அவனை சுத்தமா பிடிக்காத மாதிரி நடந்துக்கிறாங்களாம். என்ன முரளி சொல்றீங்க? ஒருவேளை பார்த்திபன் மேல நமக்கு வந்து குழப்பம் மாதிரி அத்தைக்கும் வந்திருக்கும் போல இருக்கு. இருக்கலாம் மாலதி. அதனாலதான் அவனால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நந்தினி உங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நம்மள மாதிரியே அவங்களும் இந்த குழப்பத்தை வெளியில சொல்ல முடியாம தவிக்கிறாங்க போல இருக்கு. ஐயோ, என்ன முரளி இது? பார்த்திபன் மேல அத்தைக்கு சந்தேகம் வந்திருக்குன்னு பார்த்திபனுக்கு தெரிஞ்சா அத்தைக்கு தேவையில்லாத ஆபத்து வந்துரும் இல்லையா? ஆமா மாலதி, நாம அந்த அளவுக்கு போக விட்டுறக்கூடாது. அதுக்கு முன்னாடி நாம நினைக்கிற மாதிரி விஸ்வாவோட அம்மாவுக்கு பார்த்திபன் மேல ஏதாவது டவுட் இருக்கான்னு நாம எப்படியாவது தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அப்பதான் பார்த்திபன் கிட்ட இருந்து நந்தினி மட்டும் இல்ல, விஸ்வாவோட அம்மாவையும் நம்ம காப்பாத்த முடியும். கண்டிப்பா முரளி. ஆனா அத்தைக்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி எப்படி பேசுறது? ஒருவேளை அத்தைக்கு பார்த்திபனை பத்தி எதுவும் தெரியாம இருக்க போய் நாமளே சொன்ன மாதிரி ஆயிடும் இல்லையா? வாஸ்தவம் தான் மாலதி. இந்த விஷயத்த நம்ம ரொம்ப கவனமா தான் ஹேண்டில் பண்ணணும். என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாங்கிறத நம்ம யோசிச்சு முடிவு பண்ணலாம். சரி முரளி, எனக்கு ஏதாவது தோணுச்சுன்னா நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். சரி மாலதி, உங்களுக்கு டைம் ஆச்சு, நீங்க கிளம்புங்க. பார்த்து சரி, போங்க. வரேன். ஜோ 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 ஜோ, என்னம்மா ஆச்சு பட்டுக்கு? ஏன் தூங்க மாட்டேங்கிறீங்க? என் செல்லல, தூங்குடா செல்லம். பட்டுமா. ஓ, என்னம்மா, குழந்தை தூங்க மாட்டேங்கிறாளா? ஆமாமா, எப்பவுமே தூளில போட்டு தூங்கிடுவா. இன்னைக்கு என்னன்னு தெரியல, தூங்கவே மாட்டேங்கிறா. அது ஒண்ணு இல்ல மாலதி, இன்னைக்கு மத்தியானம் ரொம்ப நேரம் தூங்கிட்டா, அதான் தூக்கம் வர மாட்டேங்குது போல இருக்கு. என்னடா செல்லம், உங்களுக்கு இன்னும் தூக்கம் வரலையா? சரி, இவ தூங்குனதுக்கு அப்புறம் நம்ம சாப்பிடலாம். நேரம் ஆயிடுச்சு, அப்பாவுக்கு நந்தினிக்கு சாப்பாடு வச்சிடுறேன். சரிம்மா, சரி. என்னங்க என்னங்க நந்தினி, நீ சாப்பிடுறியாமா? எனக்கு சாப்பாடு வேண்டாமா, பசிக்கல. ஒரேடியா நான் காலையிலேயே சாப்பிட்டுக்கிறேன். என்னது? என்னடி காலையில சாப்பிட்டுக்கிறியா? பொதுவா யாருமே ராத்திரியில சாப்பிடாம பட்னி கிடக்க கூடாதுமா. இப்படி நிறமாச குழந்தைய வயித்துல சுமந்துகிட்டு இருக்க, நீ இப்படி சாப்பாடு வேண்டான்னு சொல்லலாமா? ஆமாமா நந்தினி, சாப்பிடாம இருந்தா உடம்புக்கு என்னத்துக்கு ஆகும்? அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுமா. ஏன் உன் மாமியார் விட்டு கவலை இன்னும் உன்னை விட்டு போகலையா? கவலை ஒரு பக்கமும் குழப்பம் ஒரு பக்கமும் இருக்குப்பா. உன் அத்தையும் மாப்பிள்ளையும் விட்டு பிரிஞ்சு வந்ததை நினைச்சு நீ கவலைப்படுற, சரி. ஆனா குழப்பம்னு ஏதோ சொல்றியம்மா, உனக்கு என்னம்மா குழப்பம்? அத்தைக்கு என் மேல அளவு கடந்த பாசமும், அதே நேரத்துல அவங்க என்னை இங்க அனுப்பி வச்சதுல அவங்க மனசுல ஏதோ ஒரு குழப்பம் இருக்குதோன்னு எனக்கு தோணுதுப்பா. எதனாலமா உனக்கு அப்படி தோணுது? காலையில அத்தை இங்க வந்து என்கிட்ட பேசிட்டு போனாங்கல்ல, அவங்க பேச்சிலேயே ஏதோ ஒரு குழப்பம் இருந்தது. இங்க என்ன விட்டு வைக்கிறதுக்கும் அவங்களுக்கு மனசு இல்ல, கூட்டிட்டு போறதுக்கும் மனசு இல்ல. அவங்க மனசுல என்ன குழப்பம் இருக்குங்கிறத கடைசி வரைக்கும் என்னால கண்டுபிடிக்கவே முடியல. ஏம்மா, அவங்க வீட்டுக்கு புதுசா பார்த்திபன் ஒரு பையன் வந்திருக்கானே, அவன் மூலமா அவங்களுக்கு ஏதாவது குழப்பம் வந்திருக்குமா? அவர் மூலமா என்னப்பா குழப்பம் வரப்போகுது? அவர் ரொம்ப நல்லவர்ப்பா, அப்பாவி. சம்பந்தமே இல்லாம அவரை பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க. இல்லம்மா, அப்பாவியா என்னங்க, இருக்க அவளே ஏதோ குழப்பத்துல இருக்கா, நீங்க இன்னும் மேல் கொண்டு அவளை குழப்பிக்கிட்டு இருக்கீங்க. ஆமாப்பா, பார்த்திபன் அத்தை வீட்டுக்கு விருந்தாளியே வந்திருக்காரு. அவரை பத்தி நாம எதுக்கு பேசிட்டேன்? நந்தினி, அத்தைக்கு எந்த குழப்பமும் கிடையாது. அவங்க திடீர்னு உன்னை இங்க அனுப்பி வச்சுட்டாங்கல்ல, அந்த வருத்தத்துல அவங்க பேசினது உனக்கு குழப்பம் மாதிரி தெரிஞ்சிருக்கும். வேற எதுவுமே கிடையாதுமா.
சரி நீங்க பேசிட்டு இருங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன்.